ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே ஃபிஷ் வறுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃபிஷ் எடுத்து நல்லா 4 பீஸ் எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக மொரன்னு வறுத்துட்ருக்கேன். இந்தாண்ட மீன் குழம்பு சுட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நேற்று சாம்பாருன்றதுனால ஒரு நாள் வச்சு தான் சாப்பிடுவேன்னு வீட்டில் சொன்னதுனால மீன் குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா என்ன உடனே நைட் வந்துட்டேன்றீங்களா? அவ்வளோதான், மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை, அதான் லஞ்சு. நைட்டு டின்னருக்கு நான் தோசை ஊற்றிக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரவணா போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க கத்திரிக்காய் தொக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். அதை தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா புளிக்காய்ச்சி வச்சுருந்தாங்க. புளியோதரைக்கு சரி சாதம் இருக்குது, அதில் கொஞ்சம் கலரிக்கலாம். புளி சாதம் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு தர புளிக்காய்ச்சல். இப்போ தோசைக்கு மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சரி, தோசை சாப்பிட்டு கொஞ்சம் புளி ரைஸ் சாப்பிட்லான்னு